ஹாய் கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் வீடு கட்ட போகிறோம். அதாவது போன பாட்டிலே சொல்லியிருப்பேன், நெக்ஸ்ட் பார்ட்டில் வீடு கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன மாதிரி வீடு, எந்த வீடு செம்மையாக இருக்குமா அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா நார்மலான வீடு தான் கட்ட போகிறோம். ஸோ வேறு பிளான் இல்லை, நார்மல் வீடு தான் எனக்கு தெரியும். ஸோ கட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவோம். முதல்ல ஓக்கு வுட் எடுத்து மேலே ஒரு 5 பிளாக் போட்டுருவோம் கைஸ். 1 2 3 4 முதல்ல 4 போட்டேன். 4 போட்டேன். ஸோ இடம் பத்தாது சொல்லிட்டு தான் எக்ஸ்ட்ரா இன்னொரு வச்சேன். இங்கே வந்து 8 பிளாக்ஸ் வைக்கணும். அதோடு சேர்த்து ஒரு அங்கே ஒன்று 6 பிளாக்ஸை இங்கே ஒரு பில்லர் போடணும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 6 பிளாக்ஸு இங்கே ஒரு பில்லர் போடணும். அதாவது டோட்டலாக 8 பிளாக்ஸ் கைஸ். புரியும்னு நினைக்கிறேன். இங்கே இது கரெக்டாக போட்டிருப்பேன் 5 பிளாக்கு. ஸோ அதை போய் சரி பண்ணணும் இப்போ நம்ம. ஸோ மறக்காமல் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். இதை உடச்சிருவோம். ஆக்ஸ் வேறு இல்லை, நிறைய வுட் எடுத்து ஆக்ஸ் உடஞ்சிருச்சு கைஸ். இப்போ 5 பிளாக் கரெக்டாக வெயிடா வச்சாச்சு. அங்கே வைக்கணும், உட்காந்துக்கிட்டே இங்கே வைக்க முடியுமா? இல்லை, போன பாட்டில் சாப்ளிங் வச்சுருப்போம். ஸோ அதுலேருந்து தான் வுட் எடுத்தேன். திருப்பி அங்கே சாப்ளிங் வச்சிட்டேன். மரம்லாம் வந்துருச்சு. ஸோ அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு கைஸ். சாப்ளிங் வச்சுருங்க. மறக்காமல் பார்ட் 1 பார்த்துட்டு வந்துடுங்க கைஸ். ஸோ அப்போ தான் என்னாச்சு என்னடா இருந்துச்சுன்னு புரியும். ஸோ இப்போ இது ஃபுல்லாக அப்படியே ஃப்ரேம் மாதிரி போட்டு விட்டுருவோம். இங்கே ஒரு பில்லர் போட்டுருவோம். 1 2 3 3 4 5 வீடா. ஓகே, கீழே இறங்குவான். ஆஃப் ஆட்டு போயிடுச்சு கைஸ். அதாவது ஒன்றுத்தில் ஆஃப் போயிடுச்சு. ஓகே, இது ஃபுல்லாக சீக்கிரம் வச்சு முடிச்சிடுவோம். எனக்கு ஆக்ஸ் இல்லை. ஸோ ஓகே, பார்த்துப்போம். இது ஒன்று கரெக்டாக வேடா. ஓகே கைஸ், இன்னும் 20 வுடு தான் இருக்குது. 10 இல்லைன்னு தெரியல. ஸோ இப்போ ஸ்டோன் கீழே போடணும். அதுக்கு முன்னாடி மேலே ஒரு ஃப்ரேம் மாதிரி போட்டுடணும். அதாவது மேலே ஃபுல்லாக ஓப்பனில் இருக்குல்ல, ஸோ கனெக்ட் பண்ணி விட்டுறணும் இதேமாரி. ஸோ இதே மாதிரி தான் கைஸ் கனெக்ட் பண்ணி விட்டுருணும். ஸோ எல்லா சைடும் வச்சிடணும். அப்புறம் இங்கே வைக்கணும். ஸோ இந்த கேப்பில் ஃபுல்லாக கீழே வந்து ஸ்மூத் ஸ்டோன் தான் கைஸ் நம்ம போட போகிறோம். இருங்க காட்டுறேன். ஸோ இங்கே லாஸ்ட்டு வைக்க போகிறோம். 1 2 வுட் இல்லையா, இதுக்கு தான் தெரிஞ்சே உள்ளே வச்சுருக்கேன் கைஸ். ஒரு 16 வுட் அது மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதை போய் போட்டு வந்துடுவோம். 1 2 3 4 5 6 இந்த 2 பில்லர் சேர்த்து 8 கரெக்டாக இருக்கும் கைஸ். இப்போ இந்த இடம் ஃபுல்லாக சேர்த்து நம்ம கிளாஸ் தான் கைஸ் போட போகிறோம். ஃபுல்லாக ஃபில் பண்ணி விட்ருவோம் கைஸ். இது ஷூட் பண்ணவே ஒரு 1 hour கிட்ட ஆகிடுச்சு. நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டு விட்ருக்கேன் கைஸ். ஸோ இப்படி தான் கைஸ் கட்டணும். இங்கே வந்து நடுவில் 2 பிளாக் விட்டுருணும் கைஸ். என்கிட்ட இப்போ கிளாஸ் அடுத்து இது இல்லை. ஸோ இங்கே வந்து டோர் வைக்கணும், கிளாஸ் இல்லை. ஸோ உள்ளே சாண்ட் இருக்கா? அப்பாடா, சாண்ட் இருக்குது. ஸோ ஓகே, முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ணி வச்சுட்டேன் கைஸ். போட்டுருவோம். வுட்டும் இருக்குது. ஸோ நல்லது, வுட்டும் போட்டுருவோம். கரெக்டாக ஒரு 6 அதுமாரி தான் கைஸ் நம்மளுக்கு தேவை. ஸோ 7 இருக்கா? சரி ஓகே, இருக்கட்டும். ஓகே, நம்ம வந்து அந்த ஸ்டேர்ஸ் அதுக்கப்புறம் டோர்லாம் முதல்ல வச்சுருவோம். ஓகே, 2 டோர் வச்சாச்சு. இப்போ அந்த ஸ்டேர்ஸ் வச்சு அப்படியே இப்படி சைடாக கனெக்ட் பண்ணி விடணும் கைஸ். இருங்க காட்டுறேன், புரியும் உங்களுக்கு. எடுத்தா இதே மாதிரி தான் கைஸ். கொஞ்சம் சைடாக இப்படி ஒரு சோஃபா மாதிரி லைட்டாக இருக்குது நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி கட்டி விட்டால் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் வச்சுருக்கேன். என்னடா டோர் ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே, நம்ம ஸ்டோன் போட்டுருவோம் கைஸ். கீழே ஃபுல்லாக ஸ்டோனு, அதேமாதிரி மேலே ரூஃப் இருக்குது கைஸ். ஸோ அந்த ரூஃப் ஃபுல்லாக ஸ்டோனு. இப்போ இது ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுவோம் கைஸ். மேலே வந்து தெரியாமல் கட்டிட்டேன். அதாவது இது உடச்சிருவோம். ஓகே ஓகே, மேலே ஃபுல்லாக போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் கைஸ். ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவோன்னு பார்த்தா
அதுக்குள்ளே ஸ்மூத் ஸ்டோனும் காலி ஆகிடுச்சு. சரி ஓகே, திருப்பியும் போய் ஸ்டோனு மைண்ட் பண்ணுமா? சரி ஓகே, இந்த டோர் வேறு தப்பாக வச்சிட்டோம்ல. ஸோ இது மாற்றிடுவோம். இதை உடச்சி ஓகே, இப்போ வேறு சைடில் இப்போ கரெக்டாக இருக்குது கைஸ். ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த கிளாஸ்லாம் இருக்குல்ல, கிளாஸ் வந்துடுச்சா? இப்போ கிளாஸ் போயிடுச்சிருவோம் கைஸ். பட்டு ஸ்டோனே இல்லை, ஸ்டோன் போயிடுச்சு வரணும். சரி ஓகே, கிளாஸை வச்சுட்டு இப்போ ஸ்டோன் எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்படிங்க ஒன்று அவ்வளோதான் கைஸ். சூப்பர். இன்னும் நம்ம கிட்ட 3 எக்ஸ்ட்ரா இருக்குது. சரி ஓகே, ஸ்டோனை போய் இங்கே எடுத்துகிட்டு வந்துடும். இங்கே எங்கேயா இருக்கான்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன், எங்கேயும் இல்லை. ஸோ லாஸ்ட் டைம் இங்கே தான் மைண்ட் பண்ணேன். சரி ஓகே, இங்கேயே மைண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கேவ் மாதிரி மைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் கைஸ். கேவில் கனெக்ட் ஆனால் உண்டு. நெக்ஸ்ட் ஸ்பாட்டில் மைனிங் தான் பண்ண போகிறோம். ஸோ இங்கே தான் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸ்ட்ரிப் மைனிங் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் பார்ட் வேணும்னா மறக்காமல் லைக்கு, ஷேர், சப்ஸ்கிரைபு எல்லாம் பண்ணிங்கன்னா தேர்ட் பார்ட் டப்புன்னு போட்டுருவேன். ஸோ நைட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நைட் அவ்வளோ ஒன்றும். சரி ஓகே, ஃபர்னஸில் போட்டு வந்துடும் ஸ்டோனை. அதாவது வந்துட்டுருக்கட்டும். ஸோ தூங்கிடுவோம் கைஸ். பெட் ஓகே, தூங்கியாச்சு. காலையில் இருந்தோடனே டப்புன்னு வீடு கட்டி முடிக்கணும் கைஸ். ரைட் ஓகே. இப்போ எங்கடா ஃபர்னஸ்? ஓகே, இவ்வளோ ஒன்று தான் இருக்கா? சரி ஓகே கைஸ், ஏதாவது பிளான் பண்ணுமே. வேணா ஒரு ரூஃப் மாதிரி வச்சுருமா? ஐ திங்க் ஒரு ரூஃப் மாதிரி வச்சிடலான் இருக்கேன் கைஸ். ஏன்னா சென்டரில் ஒரு 4 பிளாக் மாதிரி ரூஃப் வச்சிட்டா நம்மளுக்கு டைமு சேவ் ஆகும். ஸோ பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஸோ வச்சுருவோம். மேலே ஒரு இருக்குது, இது இருங்க, கீழே ஒரு பிளாக் போட்டு அவளை ஜம்ப் பண்ணி எடுத்துருவோம் கைஸ். ஓகே, இதை உடச்சி அப்படியே 2 வச்சுருவோம். இன்னும் எவ்வளோ தேவைன்னு தெரியல. ஸோ இங்கே 4 பிளாக் இங்கே வந்துச்சுன்னா 1 2 3 4 5. ஸோ தெரில, இன்னும் 4 பிளாக் தேவை கைஸ் நம்மளுக்கு. இருங்க, கிளாஸ் இருக்குது, 3 இருக்குது. ஸோ வச்சுருவோம் 3. ஓகே, ஒரு கிளாஸு 1 2 3 4 பிளாக் வேணும். சரி குயிக்காக போய் பண்ணுவோம். ஓகே, கரெக்டாக வந்துருச்சு. 5 7 வந்துருச்சு கைஸ் தெரியாமல். சரி ஓகே, நம்மளுக்கு வந்து ஒரு 4 பிளாக் தான் தேவை. ஸோ செஞ்சால் போட்டுருவோம். ஓகே விடுங்க, ஏதோ ஒன்று வந்துச்சு. ஸோ ஒரு 1 வச்சு பார்ப்போம் எவ்வளோ வைக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். அங்கே வைக்கக்கூடாது. இங்கே 1 2 3, இன்னும் 3 தேவை கைஸ். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கண்ணாடி வேணும். ஸோ சேட். பிரச்சனை இல்லை, இது நம்மகிட்ட இருக்குது. ஆக்சுவலாக அந்த சாண்டு இருக்குது. ஸோ வுட்டு வேறு இல்லையா? சரி ஓகே இருங்க, இது போட்டு வுட் எடுத்துகிட்டு வர போயிடும். இன்னும் ஒரே ஒரு தான் வேணும். ஸோ இருங்க, இங்கே நிறைய வுட் இருக்கேன், சாப்பிட்டீங்கன்னா ஆச்சு. ஸோ இந்த ஒரு மரத்தை கதம் பண்ணிடுவோம். அவ்வளோடா ஒரு 4 வுட்டு கிடச்சா பரவாயில்ல கைஸ். சீக்கிரம் போட்டு விட்டுடலாம். 1 2 ஆக்ஸ் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக நெக்ஸ்ட் ஸ்பாட்டில் பார்த்துக்கலாம். ஏன்னா கல் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதான் வீட்டுக்கு தேவையான மட்டும் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு டூல்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் கைஸ். சரி ஓகே, இன்னும் ஒரே ஸ்டோன் தான். சரி ஓகே, சாண்ட் இருக்கா? சாண்ட் இருக்குது கைஸ். ஒரே ஒரு சாண்டு போதும் நம்மளுக்கு. ஸோ இங்கே வச்சுருவோம். ஒன்று வரட்டும் கைஸ். 5 2 ஒன்று வந்துட்டா அப்போ மாற்றிடுவோம். ஓகே, இது போட்டால் கோல் மாதிரி ஆகிட்டோம். சார்கோல் வந்துட்டோம். சரி ஓகே, இந்த கிளாஸ் இங்கே வச்சுருவோம். ஓகே பக்கா கைஸ். ஸ்மூத் ஸ்டோன் வச்சிட்டோம். ஓகே கைஸ், வீடு நம்மளுக்கு ரெடி. இன்னும் டெக்கரேஷன் தான் பண்ணோம். அதுவே வேணும்னா நெக்ஸ்ட் ஸ்பாட்டில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ என்ன, சார்கோல்லாம் உள்ளே இருக்குது. ஸோ இப்போ போய் இதெல்லாம் உள்ளே வச்சுருவோம் கைஸ். இது உள்ளே வச்சுட்டோம். லீஷ் எதுனா மாடு எடுத்துகிட்டு வரணும் கைஸ். ஸோ மாடு இங்கே தான் எங்கேயோ பார்த்தனே, எங்கன்னு தெரில. இருங்க கூட்டம். இங்கே இருக்குது, வீடு பக்கத்தில் இருக்குது கைஸ். நான் போய் அங்கெல்லாம் தேடிட்டுருக்கேன். மாடு வா.
மே வா வா வா. ஐயோ மாடு அப்படி கத்தாதா? ஐயோ சரிடா வாடா போகுமா? வாடா என் பின்னாடியே வருவீலாம். வாங்க வாங்க. வரானா? வரா. ஏய் இங்கே வாயா. ஐயோ உள்ளே வா. உள்ளே வா. பக்கெட்டு வேறு இல்லை. பக்கெட் இருந்தால் பால் எடுத்துருக்கலாம். ஸோ விடுங்க, நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் மைனிங் போகிறோம்ல, நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துக்கலாம். உள்ளே வச்சாச்சு. அப்படியே இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். உள்ளே எதுவும் பண்ணி வைக்காத, வேணா திறந்து வைப்போம். வெளில வா. ஆஹா என்ன ஒரு கண்கொள்ள காட்சி. மாட்டிக்கிட்டாப்புல. ஐயோ இரு நானே கொட்டு வந்து தலையிறேன். நீ என் வீட்டு பக்கத்துலேயே சுற்றினிரு. வா 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 வா. மரத்தில் கட்டி போட்டுருவோமா? வேணா விடுங்க. ஓகே இந்த லீஷை உள்ளே வச்சுருவோம். பொருள்லாம் மாத்திரம் உள்ளே. ஸோ முதல்ல பெட் எடுத்துகிட்டு போய் உள்ளே போட்டு ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிடுவோம். ஸோ நைட் ஆனால் யாருக்கு, நம்மளுக்கு தான் தொல்லை. ஸோ இந்த கார்னரில் இப்படி போட்டுருவோம். அப்படியே ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ணிடுவோம். ஓகே இப்போ அந்த பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம் கைஸ். எல்லாமே செஸ்ட்டு முதல்ல எடுத்துருவோம். ஓடடா சிங்கிள் செஸ்ட்டு இருக்குது. இப்போ உள்ளேருந்து மொத்தமாக கொட்ட போகுது கைஸ். உள்ள கறியெலாம் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் ஸ்பாட்டில் எல்லாமே பக்காவாக பண்ணிவிட்டு மைனிங் போகிறோம் கைஸ். 4-5 பிக்காக்ஸ் ஆக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு செஸ்ட்டு 2 வச்சுருவோம். ஓகே இது ஃபுல்லாக உள்ளத்தை ஐயா ஃபுல்லாக இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இங்கே இது இருக்குது. நான் வர சொல்ல அந்த செடி மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன். இல்லை ஃபஸ்ட் பார்ட்டில் செஸ்ட் உடச்சிங்க, எங்கே கிடச்சிருக்குமோ தெரியல. வர சொல்ல தான் எடுத்துகிட்டு வந்தேன் கைஸ். வில்லேஜுக்கு வர சொல்ல எடுத்துகிட்டு வந்தேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தா தெரியும். ஓகே இப்போ வந்து இதை வந்து டெக்கரேஷனாக வச்சுருவோம் சைடில். அதுக்கு முன்னாடி இதை உடச்சி உள்ளே எடுத்துகிட்டு போயிடுவோம். கோல் ஃபர்னஸ் உள்ளே இல்லை, ஒன்றா எடுத்துகிட்டு போகிறது வர ஃபுல்லத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுவோம். மறக்காமல் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். தேர்ட் பார்ட் வேணும்னா மறக்காமல் இதெல்லாம் பண்ணிடுங்க. சரி ஓகே இது வச்சுருவோம். ஃபர்னஸிங்கை போட்டு கோல் உள்ளே வச்சுருவோம், ஏன்னா அவசரத்துக்கு தேவைப்படும். ஸோ இது வந்து இந்த ஃப்ரண்ட்டில் சைடில் வச்சுருவோம். நம்மகிட்ட 3 தான் இருக்குது. ஸோ 4 இருந்தால் கரெக்டாக வச்சுருக்கலாம். ஓகே வேறு எங்கேயோ பார்த்த மாதிரியே ஞாபகம் இருக்குது. சரி இருங்க, இந்த வில்லேஜ் சைடில் தான் எங்கேயோ பார்த்தேன். ஆமாம் இந்த வீட்டு இருந்துச்சு அங்கே. முன்னாடி தான் கைஸ் இருக்கும். எங்கே பார்ப்போம். முன்னாடி தான் பார்த்தேன். அது இருக்குது கைஸ், 3 இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வச்சுருவோம். நம்ம ஒன்று தேடி வந்தால் 3 இருக்குது. ஸோ இது நல்லா இருந்துச்சு, மினுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஏன்னா வீடு இருக்குது. சரி நம்மளே எடுத்துகிட்டு போயிடுவோம் வீட்டை. சரி ஓகே கைஸ், ஃபுல் வீட்டையும் எடுத்துடுவோம். வில்லேஜஸ்லாம் அறுவடை பண்ணாமல் வச்சுருக்காளுங்க. ஸோ நம்மளுக்காக யூஸ் ஆகுமே. ஸோ அதனால தான். சாரிடா, இங்கேயே போட்டு பண்ணிக்கோங்க. இப்போ சீடெல்லாம் நிறைய இருக்குது. 40 சீடு இருக்குது. நம்மளே வேணால் ஃபார்ம் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், ஃபார்ம் பண்ணலாமா வேணாம்னு சொல்லிட்டு. இங்கே வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நைட்டாக போகுது. ஸோ 2 இருக்குதுன்னு சொல்லிட்டு பின்னாடி வச்சுருவோமா? இல்லை பின்னாடி சென்டரில் வச்சுருவோம் 2. ஓகே கைஸ், நைட் ஆகிட்டு பார்ப்போம் இது வெளிச்சம் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. நீங்களே பாருங்களேன், சைடில் மின்மினி பூச்சி மாதிரி இருக்குது. அது செடி வச்சோடனே. ஓகே கதவு சாத்திடுவோம். ஐ திங்க் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் வீடு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நல்லா இருந்துச்சுன்னா வீடு. நம்ம வர பாட்டில் சூப்பராக, அதாவது சூப்பராக டெக்கரேஷன் பண்ணுவோம். இதை பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஷேடரு அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் இது டெக்ஸ்சர் பேக்லாம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு என்னென்னு தெரில, அந்த ஷேடர் டெக்ஸ்சர் பேக்லாம் அப்லோட் ஆக மாட்டேங்குது. என்கிட்ட ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ ஆனாலும் அப்லோட் ஆக மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. ஸோ அதனால தான் என்கிட்ட அயன் இல்லை. ஸோ ஷியர்ஸ் எடுத்துன்னு வந்து சைடு ஃபுல்லாக வச்சுருப்பேன். லேண்டன்லாம் வைக்கலாம். தேர்ட் பார்ட்டில் வேணால் பார்த்துப்போம் கைஸ். முதல்ல தூங்கிடுவோம். சாம்பி க்ரீப்பர்லாம் வந்து வெடிச்சிட்டு போகிறானுங்க. ஓகே முதல்ல நைட்டு தூங்கிட்டோம் கைஸ், அதாவது வீட்டில் தூங்கிட்டோம் ஃபஸ்ட்டேன்னு சொல்ல முடியும். இப்போ நம்மகிட்ட 1 ஸ்டாக்
1.5 ஸ்டாக் இருக்குது நம்மகிட்ட வீட் சீடு. நம்ம வீட் இருக்குது 1.5 ஸ்டாக். அதுமாரி 9 ப்ரெட்டு செய்ய முடியுமா? ஸோ ப்ரெட்டு செஞ்சுப்போம். ஸோ பசிக்கும்ல, ஸோ தட் டப்புன்னு செஞ்சுருவோம். சரி ஓகே. உள்ளே 7 ப்ரெட் இருக்கா? சரி எடுத்துப்போம். 16 ப்ரெட் நம்மகிட்ட இருக்குது. ப்ளஸ் ஒரு வீட். அது மாடுக்கு அங்கே இருக்குல்ல, அது கொடுத்துருவோம். சரி ஓகே. என்னடா அடிச்சிட்ருக்கான்னு பார்த்தா அங்கே எலுமன் இருக்காங்க. அதாவது ஸ்கெலிட்டன் கோபாலவர்மன். இருடா அடிக்கிற உடனே அவ்வளோ போ செய்யணும். ஸோ அது 4th பார்ட்டில் அது மாதிரி பார்த்துருக்கோம். அடி. ஆஹா செத்தேன் கைஸ். நம்ம வேர்ல்டில் ஃபஸ்ட் டைம் சாக போகிறோம். செத்துட்டேன். ஃபஸ்ட் டைம் கைஸ் இந்த மைன்கிராஃப்ட் வேர்ல்டில் செத்துட்டேன். விட மாட்டேன், ரிவெஞ்ச் எடுக்காமல் விட மாட்டேன். பாடுறா சாவு, வெயிலே சாவு. எலும்பு தாடா எலும்பு. ரெசிபி அன்லாக் ஆகிடுச்சு, போன் மீல் ரெசிபி. ஸோ நம்ம இங்கே இருக்க பொருள் எல்லாமே எடுத்துப்போம். ஆடுலாம் போகுது. சரி ஓகே கைஸ், சூப்பராக இருக்குது வீடு. சரி ஓகே கைஸ், மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேர்ட் பார்ட் வேணும்னா லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப்லாம் மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே, சூப்பராக இருக்குது வீடு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருந்துச்சுன்னா சூப்பர் சொல்லிட்டு இந்த தம் சிம்பிள் போடுங்க. சரி ஓகே கைஸ், இதோட வீடியோவை முடிச்சுப்போம். பாய்.